வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்கான். அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் அட்ராக்டிவான ஃபோன் கொடுத்துருக்கான். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் கேலக்ஸி A32. ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரீஜனல் லாக் கைடு, வாரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து அவங்க ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க. பட் இப்போ இங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸ் இல்லை. அதுபோல் உங்களுக்கு வந்து சார்ஜர் அண்ட் டேட்டா கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சார்ஜர் பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ 15 வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு யூஷுவலான ஒரு சார்ஜர் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இப்போ 50-65 வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து உங்களுக்கு ஒரு சைடு வந்து C டைப் இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா USB டைப் இருக்குது ஆஸ் யூஷுவல். அண்ட் ஃபைனலி வந்து நம்ம கேலக்ஸி A32 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபோனுடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு பெண்ட் இல்லை. அதாவது ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி ஒரு லுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதோட கலரும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. அண்ட் கேமராஸும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்லேயுமே எல்லா மாடல்ஸ்லேயுமே வந்து கேமராக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் கொடுத்து எலிவேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லென்ஸ் மட்டும்தான் எலிவேட் ஆகிருக்கு. இது ஒரு புது டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் அப்படின்னு கூட சொல்லலாம். யாரெல்லாம் வந்து ரொம்ப ஃபோன் வந்து ரொம்ப ஆஃப் ஃபேக்டர் இல்லாமல் கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஃபோன் இருக்குது, உங்களுக்கு வந்து கேமராஸ் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும்தான் எலிவேட் ஆகிருக்கு. ஃப்ளாஷ் அண்ட் இது இருக்குது. ஸோ குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்பியரன்ஸ் ஒரு நியூ வே ஆஃப் ஃபோன் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டல் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது அண்ட் வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி மைக் 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா இயர்ஃபோன்ஸுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. A32 கண்டிப்பாக வந்து 10 out of 10 கொடுக்குற அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கேலக்ஸி A32 ஆன் பண்ணலாம். ஸோ கேலக்ஸி A32 பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து டிஸ்பிளே வைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான ஐகான்ஸ் இருக்குது அண்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்சங்கில் ஆஸ் யூஷுவல் வந்து சூப்பர் AMOLED கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டிஸ்பிளே வந்து சொல்ல வேணாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா 10 years பிஃபோர் வந்து S2 அப்படின்னு மாடல் ஒன்று வந்தது, S2 S3. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சூப்பர் AMOLED அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சாம்சங்கில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி குவாலிட்டி கொடுப்பாங்க. அண்ட் இதோடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 90 Hz கொடுத்துருக்காங்க. அதுவே போதுமான அளவாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பஞ்சோல் ஸ்டைலில் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து கேம்ஸ் விளாண்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்சங் கேலக்ஸி A32 பார்த்தீங்கன்னா அதோடைய ப்ராசர் வந்து உங்களுக்கு MediaTek Helios G80 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. மெமரி அண்ட் ரேம் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு எக்ஸலண்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் வந்து இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் எது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்னா, நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் வேணாலும் விளாடலாம். நீங்கள் வந்து பெரிய கேம்ஸ் கூட ஹை டெஃபினிஷன்ஸ் இல்லாமல் மீடியம் ரேஞ்ச் வச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த
லேகுமே இருக்காது. நீங்கள் வந்து டெஃபினேஷன் வந்து ரொம்ப ஹையாக வச்சு கிராஃபிக்ஸ் ஹையாக வச்சு விளாண்டாலும் வந்து கண்டிப்பாக வந்து லேக் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் வந்து ஓவராக ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஹை டெஃபினேஷன் கேம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேக் ஃபேஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மற்றபடி இந்த ஆன்லைன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது அண்ட் சோஷியல் மீடியா வெப்சைட், அதுக்கப்புறம் ஆன்லைனில் ஏதாவது நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இருக்காது. நீங்கள் வந்து ஸ்மூத்தாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் வந்து ஏற்ற ஒரு மாடல் தான் வந்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A32. அடுத்து நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 கேமரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 8 மெகா பிக்சல் வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காம்பினேஷனும் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து இதில் 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம், 30 frames per second. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஹை டெஃபினிஷன் வீடியோஸுமே வந்துடும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஆடட் ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 20 மெகா பிக்சலில் நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் வந்து நீங்கள் 1080p வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணலாம். அதே நேரத்தில் அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே உங்களுக்கு வந்து வைட் ஆங்கிள் லென்ஸு. ஸோ நீங்கள் செல்ஃபியெல்லாம் எடுக்கிறீங்க, அடிக்கடி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலாம் ஃபோட்டோ போடுவீங்க, குரூப்பாலாம் வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபி கேமராவில் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு பெரிய க்ரௌடே கவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லென்ஸ் வந்து வைடாக இருக்கும். ஸோ செல்ஃபி கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிகரேஷனே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி கேப்பபிலிட்டிஸ். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸ் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அது வந்து ஒரு 25 watts 33 watts கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 watts 65 watts வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்துருச்சு. பட் இப்போ எப்படி கேமரா லென்ஸ் வந்து கம்மி பிக்சல் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி கொடுக்க முடியுமோ அதே மாதிரி சாம்சங்கில் வர சார்ஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வாட்ஸ் சார்ஜர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிறது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 25 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 hourல வந்து ஃபுல் ஆகிற அளவுக்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி A32 வந்து ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு சூப்பரான ஃப்ளாக்ஷிப் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய அப்பியரன்ஸ் அண்ட் டிசைன். ஸோ டிசைன் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் வந்து ஃபோன் ஹோல்ட் பண்ணும்போது அதோட ஃபீல், அதோட டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து மற்றபடி எல்லா ப்ராசஸிங் ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோடைய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 அட்ராக்டிவான கலர்ஸில் வருது. ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ அண்ட் ஆசம் வயலட், ஆசமான கலர்ஸில் வருது இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 6GB அண்ட் 128GB வேரியண்ட்டில் வருதுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,999 ஒன்லி. நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லையுமே சாம்சங் கேலக்ஸி A32 அவைலபிள். நீங்கள் டேரெக்டாக எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.